கார்த்திகை மாதத்தை முன்னிட்டு ஐயப்பன் பக்தர்களுக்கு சிறப்பு ரயில்கள் இயக்க தென்னிந்திய ரயில்வே முடிவு செய்துள்ளது. இதுகுறித்து தெற்கு ரயில்வே பயனர் ஆலோசனை குழு உறுப்பினர் எம்ஜிஎஃப் ஜாஃபர் அலி நமது நியூஸ் 7 தமிழுக்கு அளித்த பிரத்யேக பேட்டியினை தற்போது பார்க்கலாம். இந்தியன் ரயில்வே பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட ட்ரெயின்ஸ் வளர்ச்சி திட்டம் எல்லாம் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. டே பை டே நம்ம பார்க்கலாம். தெற்கு ரயில்வேயோட ஜெனரல் மேனேஜர் ஆர்.என். சிங் தலைமையில் இருக்கக்கூடிய இந்த தெற்கு ரயில்வே அருமையா செயல்பட்டு இருக்கு. தீபாவளி பொறுத்த வரைக்கும் ஹிஸ்டாரிக் பேசஞ்சர் டிரான்ஸ்போர்ட்டேஷன் தெற்கு ரயில்வே சார்பாக பண்ணியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 21 டேஸ்ல 9 crore பேசஞ்சர்ஸ்க்கு எல்லா டெஸ்டினேஷன் போய் நல்லபடியா சேர்த்து கொண்டு வந்து பழையபடி அவங்க டெஸ்டினேஷனுக்கு கொண்டு வந்து சேர்த்துருக்காங்க தெற்கு ரயில்வே. இந்தியன் ரயில்வே எல்லா ஒகேஷன்ஸ்க்கு எல்லா ரிலீஜியஸ் காரிடார்ஸ்க்கு ஸ்பெஷல் ட்ரெயின்ஸ் அனௌன்ஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. அதிகமாக ட்ரெயின்ஸ் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. நல்லபடியாக அது ஃபீட்பேக்கும் வந்திருக்கு. இப்போது சபரிமலை ட்ரெயின் ஸ்பெஷல் சொல்லி நவம்பர் 14 to January 16 இடையா சபரிமலை ட்ரெயின் ஸ்பெஷல்ஸ் இனிஷியேட் பண்ணுறதுக்கு தெற்கு ரயில்வே ஆர்டர்ஸ் இஷ்யூ பண்ணிட்டாங்க. இதுக்கு நாளையிலிருந்து 8 மணி முதல் ப்ரீ புக்கிங் ஸ்டார்ட் ஆகும். இதில் சென்னை எக்மோர் டு கொல்லம் கேரளா, கொல்லம் டு சென்னை எக்மோர், எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் டு கொல்லம், கொல்லம் டு எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல், கிட்டத்தட்ட பல ஸ்பெஷல் ட்ரெயின்ஸ் இந்த தெற்கு ரயில்வே சார்பாக அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. நாளிலிருந்து அது ப்ரீ புக்கிங்கும் ஆரம்பிக்குது. நாளை காலையில் 8 மணி, தட் இஸ் 4th நவம்பர்லேருந்து ஆரம்பிக்குது ப்ரீ புக்கிங்.